இன்னமும் கலியில் போய் நான் இருந்திந்த முறைகள் செய்தால் என்னை ஆட்கொண்டு ரத்ன கிரீடம் எப்போம் ஈவீர். தரிவிதியான போதும் தாமரை கை நிகழ்ந்த போதும் பரிவலம் வந்த போதும் பார்மகள் அடைந்தாள் அன்றே. மண்முறை தெளிந்ததன்றும் மான்கன்று ஈன்றதன்றும் பொன்மகள் அகந்ததன்றும் பூமகள் அடைந்தாயன்றே. தானுனை தங்கமான தைலமாம்பதத்தில் மூழ்கி வானுனை மகிழரத்ன மகிழ் கிரீடம் அருளுவேன் என்றார். சுகமே போயிரனவே சொல்லி அனுப்பலுற்றார். மனு புகழ் பெற்ற வைகுண்டம் எதுரைக்கும் ஆவி அறிந்து என்னுடைய அங்கமெல்லாம் சொருதையா. அன்று மகனுக்கு அருளினது கேள்மாதே. மன்னீதம் கெட்ட மாத்தானாய் வந்ததினால் மைதானமான வாக்கு நம காச்சுதன மெய்வாய்த்து நம்முடைய மேன்மை குலத்தோர்க்கு கண்பாலடைய சரியாச்சு என் மகனே. கலங்காதே போயிரு நீ கண்ணே திருமகனே. அன்று திருமாலும் அன்பாய் விடை வேண்டி நிலையான சான்றோர் நிரம்ப வந்து கூடினரே. நன்றென்று சொல்லி நாராயணர் கூட்டி
பதியில் வந்து சேர்ந்தனரே கண்டந்த பேரும் கனவிரியமாய் மகிழ்ந்து சேர்ந்து நாமோ முனி கூட நாடி மிக இருந்தார் இருந்து சிறுமணியும் தேங்காய் பூதன்னுடனே நல்லாக இவ்வகைகள் நாடியொரு நேரமதாய் புரிந்து தாபமுடன் மாத்திரையோ தானிது ஓடே இருந்தார் பஞ்சகருணாதிகளை பண்பாக தான் இருத்தி காவி தொட்டில் நீதிருந்து இந்த உடம்பத்து விவரிப்பெல்லாம் எடுத்து ஊரினாரந்த கூண்டறிய காரணத்தை நாடழிய போறதுவும் நன்னாடு தோன்றுவதும் பாடலிய நீசன் படப்போர செய்தியதா நல்ல மனுவோர் நாடி முடிப்பதுவும் வல்ல புதி தர்மம் வாழ்வதும் சிறப்பும் சொல்லி விரித்தார் சிறந்த தொட்டில் மீதிருந்து எல்லோரும் கேட்டு இப்போதொரு காரணம்தான் நடத்துகிறார் என்று நல்லோர்கள் சொல்லிடுவார் சண்டமுள்ள நீச சண்டாள பாதியெல்லாம் காசு மிக வேண்ட கபடு செய்கிறான் என்று பேசி இவனும் பிறக்குகிறான் என்று சொல்லி நகைப்பாசிரிப்பார் நன்றி கெட்ட நீசர்குலம் திகழ்பானதுவால் தெய்வ குல சான்றோர்கள் குடி குவிந்து குணமாகவே கூடி எடி வைத்த பண்டமும் சுவாமி தனக்கெனவே நம்முடைய சஞ்சலங்கள் நாடும் பிடி தீர்த்தவர்க்கு நம்முடைய பாலும் தான் கொடுக்க வேணும் என்று பசுவை கொடுப்பார் பாலாடு தான் கொடுப்பார் பசுவிரக்கமாக காசு பணம் கொடுப்பார் வஸ்திரம் கொடுப்பார் வணங்கும் நிலை கொடுப்பார் தீக தீர்ப்ப காயம்பூ வண்ணருக்கு நெல்லு சிறுமணிகள் நெய் தேங்காய் காய்கனிகள் நல்லமைப்பு சான்றோர் நாடி மிக கொடுத்தார் கொடுக்க அன்பரெல்லாம் குணமாய் மிக வேண்டி அடுத்த அவர் அருகில் அன்பாக நின்றவர் பணிவிடைகள் செய்வோர்க்கு பரிந்து மிக ஈந்தார் அணியம் பெறனும் மகிழ்ந்து பாலியற்றனரே என்ற உகத்துக்கு உக தீர்ப்பும் புரிந்து ஆற்று மொழி கூறி தான் இருக்கும் அப்பொழுது மாய திருமால் மால் வேசமை எடுத்து தேசமகன் நம்முடைய தெய்வ குல மாதர்களே
அது சொல்ல வேண்டும். என்னது? வருவிக்க என்று மாஜால வித்தையினால் உருவிக்க என்று உலக நருள் ஆனதிலே தாக்கி உடலுள் தமனியம் புதிந்து நோக்கி முறை காண்டம் நேர்மை மொழி மொழிந்து நான் வரைக்கும் பெருங்கிழவிதான் வரைக்கும் கண்ணான மதலை கை குழந்தை முதலாய் பாட்டு வித்தேசம் படிப்பு வித்தேசம் முதல் ஆட்டு விசேஷம் ஆட்டி மிக வருத்தே முன்னமைத்த பெண்ணை எல்லாம் மிக பார்த்து சொன்ன முறை போல் சீனம் செய்யலாம் எனவே இட்டார் ஒரு சூட்சம் ஈசர் முதல் எல்லோரும் மட்டாரும் சூட்டம் வையகத்திலே ஆவி பதினெட்டும் ஆராட்டு பார்த்தனரே ஆதி ஜாதிதனிலே அமைப்பு போல் உள்ளவர்கள் நிறைந்தாடி தன்மை மிக ஓரி வானிலை சோதி மயமாய் கொதித்தனரே இப்படியாரில் ஏற்ற பெண்ணவரை அப்படியே நன்றாய் ஆராதனையாகி ஒரு கூரையிருந்து உத்தரர்களெல்லாம் ஆறு கண்காண பண்பாக கொண்டாடி உமை பார்வதி எனவும் உற்ற முத்தாரெனவும் இமையோர் புகழும் லட்சுமி நான் எனவும் சக்தி கன்னி மாதரனும் தார்குழலார் குடி என்னும் பத்தியுள்ள நல்ல பரமேஸ்வரி எனவும் மண்டை காட்டாளெனவும் மாது நல்லாள் குடி என்னும் பண்டை உள்ள ஈஸ்வரியால் பாக்கிய வாட்டியனோ வள்ளி தெய்வானை வாய்த்த பகவதி எனவும் உமடந்தை என்றோ பெரிய பேராட்டி என்றோ பார்மடந்த என்றும் பத்திர மொழியனும் நாக கன்னி என்றோ நல்ல தெய்வ கன்னியனோ பாகை கைகாட்டும் பைங்கிழி மாறாங்கடனும் இப்படியே நல்ல ஏந்திழைமார் எல்லோரும் அப்படிய நல்ல அவனி பெண்ணோர் பேரில் ஆராதனையாய் அங்கங்கு தங்கோடி சீராக கூடி சேர்ந்து வருவார் தினமே ஆண் பிள்ளைகள் பேரில் ஆன சிவ மலனவம் நான் பிரம்மா என்றும் நல்ல அனுமன் என்றும் பாலன் என்றும் யமன் என்றும் கடிய பல கந்தன் என்றும் மாலவனின் மக்கள் என்றும் மாமுனிமார் நாங்கள் என்றும் தேவதிசியனவும் செவில் கருட சேவகன் என்றும் தாபமுள்ள நல்ல சன்னாசி மாறென்னும் ஆராதனையாய் அவர்கள் மிக ஆடி சீராக காண்டம் செப்பி மிக படிப்பார் வருவார் தினமே மாயோன் இடமதிலே கருவாயுதித்த காண
காண்டம் மிக வடிப்பார் இப்படியே பின்னானும் யாம முறைப்படியே அப்படியே வந்து ஆடி மிக வடிக்க நல்ல நாராயணரும் நாட்டம் மிக அறிந்து வல்ல பொருளும் மனதுள் அறிந்திருப்பார் அறிந்து சில நாள் அகம் மகிழ்ந்து தான் பார்த்து தெரிந்த குணநாதன் தேதி கணக்கதிலே இதனை நடத்த எண்ணமுற்று இருக்கையிலே உவமை வர சொல்லி உற்ற தெய்வ கன்னியர்கள் அனைவோரும் புகழும் அரண்கையிலை வாழ்ந்ததுவாம் துணையான குணதுவும் தூயோ நடத்தினதும் இல்லைதனை பெற்றதுவோம் பெருவனத்தில் சென்றதுவாம் வள்ளல் சிவனை வருந்தி தவம் புரிந்து உலகில் மிக தோன்றும் உள்ள வர்த்தமானமெல்லாம் சிலை நுதவி கண்ணி சொல்லி மிக படிப்பாள் போதிருமால் அடக்கி மிக மனதில் செப்புவது எல்லாம் சிந்தைதனில் கொண்டிருந்தார் உமை மண்டை காட்டாள் உற்ற பகவதியார் இமையோர் புகழும் ஏற்ற குல பார்வதியும் சீதை மடந்தை சேயிழ்மார் எல்லோரும் மாதவனை நோக்கி வளம் கூறிய படிப்பார் ஆவி கலிய பழிநீசன் தோன்றினதான் மேவி கலியில் மிக மூழ்கி மாயமதாய் ஆய கலியை வதைக்கும் அந்த நாளையிலே தேசமதில் எங்களையும் திருக்கல்யாணம் முகித்து எங்களுடன் நாயகனார் இங்கே வருவோம் எனவும் எங்களையும் இங்கே இக்கோலமாய் வரவே சொல்லி அழைச்ச சுவாமி நீர் வந்தீரோ பல்லுயிரும் பணியும் பரமனை நீர் வந்தீரோ எங்கே மடவார் இப்படியே இசைய பண்டு முறை போல் பரபிரம்மம் ஆயிருக்கும் எண்ணி திருமால் இருதயத்திலே அடக்கி மண்ணிலுள்ளோர்கள் வந்து மிக கூடி நிற்க மேலோகத்தார்கள் இறங்கி மிக பார்த்து நிற்க பூலோகம் எல்லாம் புதுமை என பார்த்து நிற்க அப்போது மாயாதி ஆகமத்தின்படியே செப்போடு ஒத்த தேச திருப்பதியில் வாழுகின்ற தேவரையும் வாகாய் வரவழைத்து நாளுக்கு நான் சொன்ன நியாயம் மீறி நீங்கள் அடக்கமாய் செய்வதென்ன எல்லோரும் சொல்லும் என்றார் உடனே எல்லோரும் உள்ளம் மிக தளர்ந்து இடமே குளறி செப்பவாயில்லாமல் புத்தி மயங்கி பொறியழிந்து தேவரெல்லாம் சத்தியட்டார் போலே தானே விறுவிறுத்து என்ற நிலையை நெடிய திருமாலறிந்து உண்டுதலில் கொண்டு பொழ்விலங்கில்
தான் சேர்த்து மன்று ஒரு உரைக்குள் வைகுண்டம் வாழ்வரையும் இன்று முதல் வரை இருந்தோ பாராவதிலே வைத்தாரே நல்ல வடவா முகமதிலே செய்தான் விதி எனவே தேவர் எல்லாம் இருந்தார் அந்த அவதாரம் அதிக உடன் நடத்தி சந்தானமான சப்தகன்னி மாறையினி மாமணங்கள் செய்து மாதர் 7 பேர்களுக்கும் காமதங்கள் இன்றி சந்ததிகள் தான் கொடுத்து ராஜ்யம் கொடுத்து ஏற்ற பவுசும் கொடுத்து ராஜ்யம் வாழ செய்ய வேணும் எனவே நினைத்து திருமால் நின்றுதயமே அடக்கி தனத்தனங்கள் பாடி தந்தனங்கள் பாடலுற்றார் தினங்கள் வாடி திருவேடம் போடருற்றான் முன்னே குருநாளை அவர்க்கு மீண்டு கொடுத்தோம் இக்கரையில் பொன்னோர் மானாய் உருவெடுத்து ஒரு பேரை முனிகையினார் சென்றே போடும் மிக போட்டு ஸ்ரீரங்கம் மேக செப்படியில் மின்னே இவர்கள் ஏழ்வரையும் மேவி உணர்ந்தோம் அவ்வனத்தில் வனத்தில் புணர்ந்த மாதர்களை மக்கள் ஏழும் பெற அருளி குணத்தில் காளி தனை வருத்தி பிள்ளை ஏழும் மிகைந்து வீரத்தில் விரிந்த மானது போல் இவர்கள் 7 மடவாரை வனத்தில் தவசு மிக உரிய மனதை கொடுத்து மீண்டோமே மீண்டும் கையிலிருந்து பின்னோம் மெல்லி இவர்கள் தவம் பார்க்க ஆண்டோர் சிவனார் உமையாலும் வந்தே தவத்து கருள் புரிந்து சான்றோரிடமே பிறவி செய்து தரணிதனிலே நாம் வருவோம் என்றே விடைகள் கொடுத்து அச்ச இளமாமாதர் வந்தனரே முப்பிறவி செய்த மெய்குழலால் வந்தனரே பிறவி கொண்ட நாராயணர் மகிழ்ந்து ஆடரம்பை மாறி அருமை மனம் சுட்டவென்று வேடம் மதித்தார் வீர நாராயணர் நாராயணராய் நல்ல திருவேடம் விட்டு சீரான காவி சீரை மிக புரிந்து ஒரு தோளில் பொக்கணமோ உத்ராட்ச மாலைகளும் துருசமுடன் சிரசில் துளசி மாலை புனைந்து கையேற் பிரம்போ கனத்த சுரை கூட்டுடனே நெய்யில் வெண்பதமும் வித்தார மயணிந்து ஏழு மிக பிடித்து வேடம் மிக தரித்து மாறு நிறமாய் வாய்த்த தொட்டில் மீதிருந்து ஆகமத்தில் உள்ள அறிவு ஞானம் பேசி பாகமதில் நிற்கும் பாரதிய சான்றோரை பார்த்து அருகழைத்து பச்சை மால் எதுரைப்பார்
ஆட்சி செய்யும் அறிய நல்ல குல சான்றோரே எங்களோட தாய்மார்கள் உற்ற தன்னிமார்களை நான் எங்களோட விதியால் இப்போ மனம் சூட்ட விதி வந்து இருக்குதுதான் வேலை இது ஆனதினால் பெரிய உங்கள் தாய்மாரை போயழைத்து வாரும் என்றார் நாள் திசையும் நீங்கள் நடந்து மிக சத்தமிட்டு மாலதிய பெண்ணை வரவழைத்து வாரும் என்றார் சீரான நூல் முறைக்கு தேனே எங்கள் தாய்மாரே நாராயணருக்கு நல்ல மனம் சுட்டுதற்கு நாளான நாளிதுவாம் நல்லுதலே தாய்மாரே அழாமல் வாரும் என்று சத்தம் இட்டே அழையும் என்றார் இப்படியே சொல்லி ஏற்ற புகழ் சான்றோரை அப்படியே சொல்லி அழைத்தாரே சத்தமிட்டு பாலருட சத்தம் பாவையர்கள் கெட்டுமிய இளமுடன் எழுந்து தெய்வமட மாதர் வந்தார் வந்து மிக நாரணரை வாழ்த்தி மிக வணங்கி சந்தோஷ்டியாக தங்கள் தங்கள் வாக்கில் நின்று முறைகள் சொல்லி முடிந்து மிக வடித்தார் என்பதிகள் ஆன தச்சனா பூமியிலே நான் வந்திருந்து நானிலத்தில் உள்ளவர்க்கு ஈனம் பல தீர்த்து ஸ்ரீபண்டாரம் எனவே நாமும் மிக கூறி நாட்டில் இருப்போம் எனவே சொல்லி எங்கடங்களை தொல்புவியில் வாரும் என்று நல்லவராய் சான்றோருள் நாடி பிறவி செய்தி இறந்து வளர்ந்து என் பேரு கெட்டவுடன் மறந்திடாவண்ணம் வாருங்கோ என்று சொல்லி பிறவி செய்த நாயகரே பெரியவரே வந்தீரோ அங்கே திரட்டி கரை கண்ட தந்திரசில் பெண்கள் 7 பேரும் பிரியமுடன் வாழ்ந்திருந்து எங்கள் கற்பெல்லாம் ஈடடிய வெதுணிந்து சங்கை அழித்த தலைவனே நீர் வந்தீரோ எங்களுட பிள்ளை ஏழு இன வழியும் அங்கங்குறையாமல் அவ்வழிகள் தம்பொழுதும் புத்தோடு சேர்த்து குடும்பத்தோடு அடக்கி பெற்றோர்கள் எல்லாம் பெருவாழ்வு தான் கொடுத்து எங்களையும் சேர்த்து ராஜ்யமும் மருளி மங்களமாய் வாழ்வோம் என்ற மகாதேவர் வந்தீரோ இனிப்பும் எவரையும் ஏற்ற மனம் புரிந்து மனிதவளும் மாயவரே வைத்தாலும் என்று சொல்லி பாடியே மவனவார் பாதம் பணிந்து நிற்க நாடிய எம்பெருமாள் நல்லா வெட்டனவே அருகில் மிக நிற்கும் அன்பான சான்றோரை வருக வளைத்து வார்த்தை மிக குரலுத்தார் எந்தனுக்கு முன்னமைத்த இளங்குழலால் எழுவே வந்தனரே இவர்கள்
வளப்பம் என்ன சொல்லும் என்றார். கன்னிதானோ இவர்கள் கள்ளிகளோ வரும் என்றார். நீ மனதில் உபாயமாய் தான் உரைத்தார். நடையுறைகள் வேச்சு நாரியர்கள் தன் குணங்கள் மடமயிலின் ஜாடை மாதிரியை பாரும் என்றார். போது சான்றோர் எல்லோரும் மகிழ்ந்து இப்போது எங்களுக்கு யாதும் தெரியாது. படைத்தவருக்கே தெரியும் பாவையரின் நற்குணங்கள். இடத்தமெல்லாம் எங்களுக்கு தெரியாதென உரைத்தார். மாயவர் தன் பார்த்து மாதுகளை தான் நோக்கி உயவர்தான் வார்த்தை சொல்லுவார் பெண்களுடன். நான் எப்போது உங்களையும் நடுவனத்தில் கண்டதுதான். நான் எப்போ வந்தேன் தார்குழலே நான் அறியேன். காட்டிலே வந்தது போ கற்பை அடித்தது போ வேட்டி செய்து பிள்ளை பெற்றது போ நான் அறியேன். ஒன்றும் தெரியாது உங்களை நான் கண்டதில்லை. பெண்டுகளே இப்பேச்சு பேசாதே போய்விடுங்கோ. மாயமாய் நீங்கள் மறுட்டி விடியாதுங்கோ. பயமாய் உங்கள் பகட்டில் அடங்கேன் நான். கடன் பண்டாரத்தோடே பழிமொழிகள் பேசாதே. அண்டாது உங்கள் மொழி அகல நின்று போயிடுங்கோ. என்று அனத்தியமாய் இவர்தான் மிக மொழிந்தார். என்று நினைத்து நேரில் மாறி எல்லோரும் நடந்து மணவார் அகை திரண்டு கூடி தொடர்ந்து நெருங்கி தொட்டு பிடிக்க வேண்டே. கார்குழலி மூத்த சாத்திரத்தாள் எதுரைப்பார். வாரணியும் கூந்தல் மடவாரே என் தங்கையரே. கள்ளகவோலாய் கை மாயம் செய்து அன்று மெல்ல நிகழ்ந்த மெக்குவாய் தாதனையும் சென்று விழித்து செய்தி என்ன எழும் என்று தண்டு புகழ் சாத்திரத்தாள் தங்கையரை கண்காட்ட மடவார்கள் எல்லாம் மாகோபமாய் வெகுண்டு அடவாக மாயவரை அடர்ந்து பிடிக்கலுற்றார். தேன்மொழி மாறேந்தன் சித்திர தங்கை மாறே கான்மனம் அதிலே நம்மை கைகலந்திடிவு செய்த மான்முனி தன்னை கண்டோம் வார்த்தையில் குழைக்கார் சோற்றை. வான்முனி தன்னை நீங்கள் வளையுங்கோ சினமே என்றாள். செப்பிட மூத்த கல்லி தேவியராறு பேரும் அப்படி ஒன்று போலே அவர் வளைந்தாதிதன்னை முப்படி எங்கள் தன்னை மெய்வனம் அதில் முப்படி எங்கள் தன்னை மெய்வனம் அதிலே வந்து கற்பினைகளச் செய்த கள்வரே என்றே சூழ்ந்தார். குழந்தே நமது துயிலை முன்னன் சொலியம் செய்த மாமுனியை
பூந்தே நெருங்கி துயிலுரிய பிடித்தே எடுத்து நாம் என்ற சார்ந்தோர் மக்கள் ஏழ்வரையும் தரவே என்ன செய்தி என்றே ஓர்ந்து கேட்போம் என்று சொல்லி ஒன்று போலே வளையலுற்றார். வளைந்த போதே மாயவரும் மனது வாயமுன்றெடுத்து இழந்த மொழிகள் சொன்னாக்கா விளப்பம் இதுவே ஆகும் என்று குழைந்த வார்த்தை மிக கூறி குழந்தை இனவழியும் நுழந்தே எடுத்து நொடி பொழுதில் நேரே கொண்டு தாரம் என்றார். பிள்ளையை நாம் தாரோ நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோ பிள்ளையை நாம் தோறும் கிள்ளை மடவாரே கள்ள மொழி இல்லை உள்ளதை சொல்லுகிறோம் பிள்ளையை நாம் தாரோ நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோ. காட்டுவனத்திலே கண்டுங்கள் தன்னையும் காட்டுவனத்திலே கண்டுங்கள் தன்னையும் லோட்டுகள் பார்த்து நீ ருடுகளை தோற்றதும் மேட்டுகளா என்னை எரிக்க துணிந்ததும் போட்டுகள் சொல்லாமல் பெண்ணே நீர் பெற்றிட்ட பிள்ளையை நாம் தாரும் நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரும். அருவன வீதியிலே அமுத வாழ்கங்கையில் சொரூபமாய் நீங்கள் துணையாடும் வேளையில் வரும்படி வீதுங்கள் வாய்மொழி மதம் கண்டு கருவது ஒன்று நீர் காட்டி நிறுகின்றேனும் பிள்ளையை நாம் தாரோ நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரோ. ஒருவனும் இதில் என் உபாயத்தை அறியாமல் முறுவல் செய்த நீர் மொழிந்து கண்டு நான் இருவானும் மேலோக எழுமூதி உயிரன பெருக நாம் செய்திட பேணிய நீர் பெற்ற பிள்ளையை நாம் தாரும் நீங்கள் பெற்ற பிள்ளையை நாம் தாரும். மடமையில் மாதே நீங்கள் வந்தனை நெருக்க வேண்டாம் தொடவும் நீர் நியாயமில்லை தூரவே அகல நின்று அடவதில் பெற்ற பிள்ளைக்கு அடையாளம் அறிய சொன்னால் உடன் இப்போ மதலை தந்து உலகமும் மறவோம் என்றார். ஐயனே குருவேலிங்க ஆதியே ஜோதியான மெய்யனே ஒப்பில்லாத வேதனல் மணியே கேள்மோ வெய்யனல் மதலைந்து வெட்கமும் மிகவேயாகி கையது தப்பி ஓட கண்டமோ மதலை என்றார். மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா மதலையை தாரும் எங்கள் வயிறெல்லாம் குதிக்குது குதலை மொழிகள் கேட்டு கொஞ்சி குழைந்திருக்க மதலையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. பெற்ற நாள் இங்கு வரை பிள்ளைகளை காணாமல் மெத்த மனது நொந்த
மெய்யும் தளருதையா மதலையை தாரும் ஐயா. நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. வாலை பருவத்திலே வனத்தில் மயக்கமிட்டு கோலம் அளித்த வேத கோலாகர மாமியே மதலையை தாரும் ஐயா. நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. பாலர் பெற்ற நாள் முதலாய் 12 ஆண்டு வரை காலது இழகாமலே காட்டினில் தவசிருந்தோம் மதலையை தாரும் ஐயா. நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. ஊனே ஊரக்கமில்லை ஒருவரின் தஞ்சமில்லை 3-4 காலம் வரை மூண்ட தவசிருந்தோம் மதலையை தாரும் ஐயா. நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. சிங்கம் கரடி போலி திரியும் வானத்தினூடே நங்கை மகள் பேரும் நாடி தவசிருந்தோம் மதலையை தாரும் ஐயா. நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. இத்தனை நாடும் தவசிருந்து பின்னும் நாங்களும் தான் பெற்ற நல் மல்வயிற்றில் பிறந்து உதித்து வந்தோம் மதலையை தாரும் ஐயா. நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. முன்னிருந்த செல்வம் என்ன மூதோர் சீரப்பும் என்ன மண்ணிழந்த மாதுமையை மறந்து கலியில் வந்தோம் மதலையை தாரும் ஐயா. நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. ஆண்ட சீரப்பு என்ன அருஞ்சோனை ஆடல் என்ன காண்டம் நிறைவேற்றுதற்கோ கலியில் உதித்து வந்தோம் மதலையை தாரும் ஐயா. நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. உண்டிருந்த செல்வம் என்ன உடுத்த துயில் நியாயம் என்ன கொண்டிருந்த விதி பயனோ கூறுகளி மீதில் வந்தோம் மதலையை தாரும் ஐயா. நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. பொன்னும் வந்தல் ஆரம் என்ன பூதற்கும் சாரம் என்ன முன்னுரைத்து விட்டது ஓ மூண்டகரி மீதில் வந்தோம் மதலையை தாரும் ஐயா. நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. பந்தடிக்கும் வீரம் என்ன பைம்பந்திர மேடை என்ன குண்டடிக்க மாயுலகில் கொதித்து பிறந்து வந்தோம் மதலையை தாரும் ஐயா. நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. கன்னி அடியும் முன்னே காதல் தானை பெற்றதினால் நின்று பிள்ளை வாராமல் நெடுக நடந்து விட்டோம் மதலையை தாரும் ஐயா. நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. கண்டு பிள்ளை தான் எடுத்து கமல மூகத்தோடனைத்து பெண்டேலும் பால் போடாமல் பெருக வாதத்தில் சென்றோம் மதலையை தாரும் ஐயா. நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. பாலிடகி நல்ல மிதம் பாலாய் சொரியுதையோ மாலழகா எங்களோட மனக்கவலையை தீர்க்க மதலையை தாரும் ஐயா. நாங்கள் பெற்ற மதலையை தாரும் ஐயா. வர்ண நீரம
மதுவும் மக்களோட ஜாயலதும் கண்ணதிலே கண்டறியோம் கையதிலே தாரும் ஐயா மதலையை தாரும் ஐயா நாங்கள் வெற்ற மதலையை தாரும் ஐயா அங்கமெல்லாம் தோறுதையோ ஆவிமத்த வாடுதையோ தங்கமணி நாங்கள் பெற்ற தவமணியை தாரும் ஐயா மதுரையை தாரும் ஐயா நாங்கள் பெற்ற மதுரையை தாரும் ஐயா மங்காத தெய்வகூல மக்கள் ஏழும் ஏழ்வழியோ சிங்காரமாக இப்போ சீக்கிரம் நிற்கருமையா மதலையை தாரும் ஐயா நாங்கள் வெற்ற மதலையை தாரும் ஐயா மதலையும் தந்து எங்கள் மனத்தடம் எல்லாம் மாற்றி புதலை தனக்கு இந்த குருமுடி கூட்டி தர்ம பதியுகம் அதிலே எங்கள் பார்முடி மன்னராக நிதம் இருந்தரசேயாள நின் மக்கள் தருவீரென்றார் கருவீரன உரைக்கும் மடமாதே நீங்கள் சந்ததியை வெற்றிடத்தில் தயவாய் வாரும் பெருகியே வாழ்ந்திருப்பார் அங்கே சென்று வெற்றிடத்தில் பார்ப்புகை உண்டு அங்கே மருவி என்னை கேளாதே காட்டினூடே வளர்ந்திருப்பார் கண்டு கொள்வே திட்டஞ்சொன்னேன் சருவி என்னை நெருங்காதே மடவீரெல்லாம் சந்ததியை தேடி வனம் செல்லுவீரே செல்லுவீரென மொழிந்ததேனே கண்ணே சீமானே நாமாது புறக்கும் மாலே பல்லுயிரும் மிக படைத்த பாக்கியவானே வருவனத்தில் எங்களை நீர் பற்றி வந்து தொல்லை வினை செய்தே நாம் சுமந்தே பெற்ற சுத்தகுலமான தெய்வ சான்றோர் தன்னை இவ்விடத்தில் இப்போது தருகிலானால் இழுத்து உம்மை சந்ததியில் ஏற்றுவோமே சந்தீரே ஏற்றுவோம் என்ற மாதேகேடு தருவதுண்டோ முன்கடன்கள் தந்ததுண்டோ வந்தியடி உங்களுட வேச்சை நானும் பகருவேன் உங்களை பார்வழித்து ஏச முந்தீரை உரைத்திட்டேன் ஓடி போங்கோ உலகன் அருள் அறிந்தாக்கால் சிரிக்கலாகும் சிந்தனை கேடாகுவரை நிற்க வேண்டாம் தேன்மொழியே மறு இடம் போய் தேடுவீரே தேடுவீரென மொழிந்த இந்திரஜாலம் தெய்வமடவாரோடு செலுத்த வேண்டாம் நாடுபதி நாளறியும் மதுகள்ள நியாயமது எங்களோடு நவிர வேண்டாம் வீடு வழி தோறும் இருந்துண்டு முன்னே மெல்லிமட வாசிலரை கொள்ளை கொண்டு பாடுபட்ட பாட்டை இனி நாங்கள் சொன்னால் பாரில் உள்ளோர் உமையேசி பழிப்பார் காணோம் பழிப்பீரென சொன்ன இளவாவை மாறே
பாரில்லோர் அறிவார்கள் பச்சை மாலின் கழிப்பதுவும் காண்ட முறை நூல்கள் தோறும் காரணத்தை சொல்வார்கள் கருதி கேடு. சுழிப்பதுவும் அமைப்பதுவும் நமக்குள்ளாகும் தோகையரே இது எனது சொந்த வித்தை குளிப்பதுவில் சுனையாடி மதலை ஈண்ட கோலமதை சொன்னாக்கால் குறைவதாமே. குறைவதாம் என உரைத்த குறவாகேடும் கோவே விரிவாடும் குலமாத மறை முதல் வானோ சிவனாக்கும் நாங்கள் வந்து சுனை ஆடி கங்கை திரட்டி ஏக உரையறியா களவாண்டு தோய்ந்த கல்வா தொல்புவிகள் அறியாதோ உன் சுத்த கல்லாம் இறையளவு மெய்யில்லா பொய்யே சொல்லாம் ஏ மாலி கல்லர் என எவரும் சொல்வார். கள்ளரென சொல்லி வந்த மாதே நீங்கள் களவாண்டில் கைலயதில் ஈசர் முன்பில் வெள்ளமது திரளாமல் கள்ளத்தாலே வெம்மருண்டு நின்ற விதம் வெட்கம் கண்டு வள்ளல் சிவனாரறிந்து கலியில் சாட்டோர் மேல்வழி அதிலே பிறக்க வென்று மேல்வழி அதிலே பிறக்க என்று சபித்தார் முன்னே உள்ளதெல்லாம் சொல்லிடுவோம் ஓடி போங்கோ ஓகோ எனச் சொல்லி உருக்கினாரே. உருக்கி நீர் உரைத்த சுனை உமைக்கே அல்லால் ஓவியங்கள் எழுதலும் உண்டோ சொல்லும் இருக்கி வைத்த நீரிழக செய்த வெள்ளம் ஈசர் முதல் பானோர்கள் எவரும் சொல்வார். சிறுக்கையிடை மாதருட வீட்டில் வெண்ணெய் திருடி உண்ட கல்வர் என சொல்வார் உண்மை பொறுக்கையினி மாட்டோம் காண் உமது நியாயம் புகண்டிடுவோம் இனி அண்டம் கொடியத்தானே. புட்டு காய் வைகளில் மண் சுமந்து பிரம்படிகள் பட்டதுவும் போதா வண்ணம் கெட்டு மிக வட்டீரே இடச்சி கையால் கேள்வியில்லா முப்புறத்தில் கிழவன் போலே குட்டு மிக பட்டுவது நீ செய்தன்னில் குறுங்கண்ணி போட்டிழுத்து குனிய வைத்து போட்டதும் குலைத்திடுவோம் நாங்கள் பெற்ற பிள்ளைதனை தந்து புவி ஆள வைப்பீ. ஆடெடுத்த கண்பதல்லோ உமக்கு சூடு அணுவளவும் தோற்றாமல் அறைந்த இந்த நாடெடுத்த இடமெல்லாம் பேசம் போட்டு நாணமது ஒன்றில்லாமல் நாரி மார்கன் வீடு மனை தோறும் இருட்டு வேலை வேசையுடன் கூடி விளையாடி கள்ள கூடெடுத்த முறையல்லோ எங்கள் தன்னை குவலயத்தில் கள்ளியன கூறினீரே. இன்னமுண்டு உமக்கு வெகு பங்கம் தானும் எடுத்துரைத்தால் இப்போது இளப்பமாகும் முன்னமைத்த பாலருரை இனத்தே சேர்க்கை முழுவதையும் தந்து புவி ஆள வைப்பீ. இன்னும் இப்போ தராம
அல்லாமல் இருந்தீரானார் ஏழுலகம் அறிய இழுத்து உம்மை அன்னமது அருந்தாமல் மறித்து கொள்வோம் அது வரைந்து பாதனை தந்தாளுவீரே பாலரை தந்தாடுவீரே நம்மளிந்த பாவை மாறே பகர் பொழுது கழித்து வெள்ளி உதிக்கும் நாளை காலமே நீர் எல்லோரும் வந்தீரானால் கதிரவனும் போயடைந்து கண்களாகும் சீலமுடன் தென்றலுக்கும் மழைக்கும் மேலோன் சீட்டெழுதி தேவரையும் வருத்தி இங்கே கோலமனம் உங்களை நான் புரிந்து கொள்வேன் குடிலதுக்கே போய் அமது குடித்து வாருமென மங்கையர்க்கு விடை அருளி மாயன் வருணனுக்கும் தென்றலுக்கும் வானலோக ஊரு மிக அறிவதற்கு ஓலைதானும் உடனெழுதி அயச்சிடவே வந்தார் வாருடனே சந்தமது திரண்டு கோடி பாவாணர் கீத முறை பாடி நிற்க சீருடனே கதிரவன் போய் அடைந்து மீண்டும் தினகரனும் உதித்து வெள்ளி தோன்றி தந்தே தோன்றிய பொழுதே வானோர் ஈசர் மாது துதிமுகனும் நான்முகனும் தொல்வி மாதும் கூன்றிருதி தேவரிசி வேதமான குண இருள்ச்சி கிணை இருள்ச்சி குலமாமாது தாண்டு சரஸ்வதி பகவதியின் மாது சதாகோடி தேவரம்பை சங்கமாக மன்று புகழ் நாரணர்க்கும் தெய்வ கன்னி மடவார்க்கும் மூர்த்தம் என வந்தாரங்கே வானமதில் கம்மானம் முழங்க தேவர் மலர் மாறி சலமாறி வானோர் தூவி நான் முகனும் வேத முறை மூர்த்தம் கூற நாரி மார்புறவையுட நாமன் மாற தான முறை மாமடவர் சமணம் கூற தரணிதனில் நாரணர்க்கும் தையலான மேன்முகில் மாதருக்கும் மணமாம் என்று மேலோக பந்தலது விண்ணோர் அந்தருக்கு நவநாதி காலதாக பக்கம் 15 வளை பரப்பதாக சந்தமுடன் மேல் கட்டி மறையதாக சாரு மேல் மேய்ந்ததுவே சமயமாக அந்த முறை சூரியனும் விளக்கதாக அலங்கிரதம் வானோர்கள் அதுவேயாக சொந்தமுள்ள சிவமதுவே பீடமாக தேவரெல்லாம் செய்து பந்தல் சிறப்பித்தாரே சிறப்பித்தோம் என்று மகாதேவரெல்லாம் திருமாலின் அடிபணிந்து சொல்வாரப்போ பிறப்பித்த பெம்மானே எவர்க்கும் மாய்ந்து பேணியமும் அடித்து உயிர் அனைத்தும் காக்கும் உறப்பித்த மாதோனே ஐயா உந்தன் உதவியினால் பந்தலது விதானம் செய்தோம் நிரப்பித்த மனமதுக்கு நாங்கள் செய்யோம் நிசவேலை இன்னதென நிகழ்த்துவீரே
தேவருரை அதனை மிக கேட்டு மாயன் திருமணது மகிழ்ந்து வாய் திறந்து சொல்வார் மூவருரை மாறாமல் எனக்கு முன்னே மொழிந்த தெய்வ மாதர்களை மூத்தம் செய்ய நாவதுரை வருணனோடு வாய்வுதானோ நளினமல தூவியது கொடிர வீச தேவருரை செய்து மிக நில்லும் என்று தெய்வமட வார்வரவே சிந்தித்தாரே. சிந்தித்த உடனே அந்த தேன்மொழி மாதரெல்லாம் வந்தவர் அடியை ஓற்றி வணங்கியே நாங்கள் பெற்ற சந்ததி 7 பேரும் தன்னுட கிளைகள் ஒக்க தந்து நல் புவியை ஆள தருவீரன் தலைவா என்றார். கருவீரன சொன்ன உலமாதே நீங்கள் தலைவர் எங்கள் மக்களையும் கருக உங்கள் மறுவினிய கருவதிலே உதிக்க ஈன்ற மறுவழியை என் முன்னே வருக செய்தால் அருங்கினிய சொத்தாத்தி பொன்னங்காசும் தாரதுவும் கொடுப்பதுவும் சபையிலே பேசியே பெருக உங்கள் தன்னை மனம் செய்து நாங்கள் பெற்ற பிள்ளை தந்து புவியாள வைப்பேன். புவியாள வைப்பென உரைத்தீரங்கள் உன்மானி கண்மணியே உறந்த மாலே கவிஞர்கள் போற்றுமத கன்றே தேனே காயாம்பு மேனியரே கடவுளாரே இலோக கலியதிலே பிறந்ததாலே இது நாள் வரை அன்னம் நீந்த பேர்கள் செவியால் முன்பதம் அடைந்தால் அவர்கள் ஏது செய்வார்கள் எங்கள் ஒரு சேர்க்கைதானே. சேர்க்கை உண்டோ என முடிந்த மானே விண்ணே தேன்மொழியே உங்களுக்கு தெரியாவண்ணம் வார்த்தையது சொல்லாதே நமது வாழ்வும் மக்களுட வாழ்வும் அது என்று போலே மார்க்கமுடன் வைத்தரசு ஆள நானும் மனதிலே நினைத்திருக்கும் வளமையாலே போர்க்கை இது அவர் கொடுக்கல் வாங்கல் தன்னை கோரி மிக கேட்டு மனம் கூடுவேனே. மனம் கூடுவே எனவே உரைத்த மாயன் மனுவழியில் உதித்த குல சான்றோரெல்லாம் அணங்கு இன வழி போலே அவர்கள் வந்து ஆயனடி போற்றி மிக அன்பாய் நிற்க குணங்குறிகள் கண்டு மிக அறியோன் மெச்சி கொடுப்பதென்ன இவர்களை நான் மனங்கள் செய்தால் பணங்கள் மிக பொன்காசு ரொம்ப ரொம்ப பாவையர்க்கு சீதனங்கள் பகருவீரே. பகருவீரன முடிந்த ஐயாதீரும் பரிசமன எங்களுக்கு வண்பாயிவீர் புகருமன சொல்லிடவே சான்றோரெல்லாம் உடைய குல சுக்கருமே உரைப்பார் பின்னும் தகருமோ நான் தருகும் தங்க காசு சதா கோடி என்ன மது தானோ இல்லை
இல்லை. நிகருவே நீங்கள் தரும் சொத்தை எல்லாம் நினக்கரிய சொல்லிடுங்கோ நிஜமாயன்னா. ஆண்டவரே இப்பதியம் தருவீரானால் யாமடியாராளுகின்ற வஸ்து எல்லாம் கூண்டவண்டம் பொன்னுடைமை ஆடு மாடு குருவரனே யாங்கள் வரை உமக்கு சொந்தம். மீண்டடிமை முக்காலும் உமக்கு நாங்கள் விலையடிமை யானோங்கான் விரைய மாலே. பாண்டவரை காத்திரத்தி தாண்டார் போலே பாவையரும் மக்களும் உம்பக்கம் தானே. பக்கமது என்றவுடன் மாயந்தானும் பதராவே உங்களையும் காத்து கொள்வேன். ஒக்கவன உங்களையும் ஆண்டு கொள்வேன். ஒன்று போலே இருந்து புவி ஆழ்வோம் நாமும். தர்க்கமது இல்லையப்பா இந்த வார்த்தை தந்ததுவும் ஈந்ததுவும் தவறே இல்லை. மிக்க தெய்வ கன்னியரை மனங்கள் செய்ய மெல்லிகையை பிடித்தெனக்கு விடுவீரே. கைப்பிடித்து தாருமென உரைத்தீரையா கணவரல்லோ முன்னவர்க்கு கருணை மாலே. மெய் பிடித்த மெல்லியரும் தேவி அல்லோ மேதினிகள் அறியவதாரம் செய்தே. எப்படித்தான் நாங்கள் கையை பிடித்து இவ்மூலையில் அவதார இகனை தானோ எப்படியோ அறியோங்கான் என்று சொல்லி ஏன் இளைமார் கைப்பிடித்து இயலுத்தார். அடுத்து வரது கல்யாண வாசகம். படிச்சு முடிச்ச பிறகுதான் அடிக்கணும். ஈண்டிடவே மாயவரும் தங்கதாலே ரத்ன ஒளி போல் வீசும் தாரிகத்தை ஆய்ந்து மிக போகாமல் தாலி வாழ மகாதர்ம யுகம் வாழ மாதும் வாழ ஏந்து புவி தர்மமது தழைத்து வாழ ஈசர் முதல் எல்லோரும் இருந்து வாழ சாந்த குல சான்றோர்கள் தழைத்து வாழ காலி மிக வாழமென்று தரித்தாராயே.
கொண்டுதான் ஏது சொல்வார் கேலி மிக உரையாதுங்கோ இன்னும் கெணிமடவார் அநேகம் உண்டு மனங்கள் செய்ய தோழியல்லோ ஆச்சுதென்று நினையாதுங்கோ தொல்புவியை அரசாழ்வீர் நிலமே சொன்னோ மாலினுட சூட்சமகா கோடி உண்டு மனது சடையாமல் மிக வாழுவீரே வாழவீர் கோடு விட்டு கோடு வாழ்வேன் மறுவூறு வாழ்ந்து உங்கள் மனதில் வாழ்வேன் மாளுவேன் முடித்து பின் வருவேன் உங்கள் மனதலைந்து என இகழ்ந்து மாளாதுங்க தோளிலே இருந்து பல சூட்சம் செய்வேன் தோகையரே நீங்களெல்லாம் எனது வாயம் நாளிலே அறிந்து மிக கண்டு கொள்ளும் நாரணரின் நடப்பிதுவே நியாயம் சொன்ன மொழி தனி மறந்து நீங்கள் எல்லாம் தூசணித்து என கபடம் எண்ணாதுங்கோ என்னுடைய தொழில் இதுவே உங்களோடு இருந்த தர்ம முடிசூடி ஆளும் மட்டும் உன்னுடைய நாடலுக்கு வானோர் நம்மை போகை வீடு கொடுக்க அவர் போனாரங்கே கன்னிமட வார்வையை பிடித்து கொண்டு கருணைபதி தெருவீதி வருகின்றாரே தெருவீதி நாம் வருவோம் எந்தன் தேவி மாறே கன்னி நாயகமே மறுவெனிய கன்னியரே பதி வளங்கள் சுற்றி நாம் வருவோம் கண்மணியே காரணரே ஓகோ காயாம்பு மேனியரே மண்ணேழும் அளந்தவரே ஓகோ மாயவரே வலம் வருவோம் வெண்ணரசே மாமையிலே நமது பொறுமை பதி வலம் வருவோம் கண்ணமுள்ள தேவி மாறே நமது கர்மபதி வலம் வருவோம் ஆண்டமணி நாயகமே உல ஆண்டருளும் எல் கண்மணியே காண்டம் நிறைவேற்ற வந்த எங்கள் கணவனாரே வலம் வருவோம் பொறுமைப்பதி வலம் வருவோம் கலி பொடியாம போட்டிடுவோம் தர்மம் அது தழைக்க செய்வோம் பதி தானே வலம் தான் வருவோம் பொல்லாத வகையடித்து சுவாமி புது பூமி தோண வைத்து கல்லாதார் கருவறுத்து சுவாமி அதியபதி வலம் வருவோம் நாடும்பதி தலங்கள் வாழும் பெண்ணே நம்முடைய இனங்கள் வாழும் கேடுகளே கோடரவே பெண்ணே கிளந்த பதி வலம் வருவோம் ஆகாத வேறையெல்லாம் சுவாமி அக்கினிக்கு விருந்தளித்து வாகாக தர்மபதி சுவாமி வாழும்பதி வலம் வருவோம் முன்கிரோணி உதிரமதார் பெண்ணே உதித்து வந்த குலங்கள் எல்லாம் தன் குணத்தால் மாண்டு போக பெண்ணே
தர்மபதி வலம் வருவோம். மாத்தான் ஓடிய வேணும் சுவாமி மக்களெல்லாம் வாழ வேணும். காத்தோரை கைவிடாமல் நாமல் கருணைபதி வலம் வருவோம். தெண்டம் நிறை பொய்களவு பெண்ணே செய்யும் வண்ட குலங்கள் எல்லாம் கொண்டகலி கூட மாட்டு குரு நாதர்பதி வலம் வருவோம். வீணான கலியுகத்தை சுவாமி வெய்யோரு அமுதளித்து தானாரை வைத்து ஆன சுவாமி தர்மபதி வலம் வருவோம். நாடும்பதி துலங்குதடி பெண்ணே நல்ல சிலை புதிக்கூதடி ஆடு மாடு அருகுதடி ஆத்தா ஆவினங்கள் தோணுதடி. நல்லபதி துலகனுமே சுவாமி நாடு தர்மம் ஆகணுமே. பொல்லாப்பது ஒளியணுமே சுவாமி புத்தி ஒன்றாய் குவியணுமே. கோவில் தெரு துலங்கணுமே நம்மை கோட்டை வெளியாகணுமே. தேவருடன் நல் திருநாள் பெண்ணே தினமும் வந்து கூடணுமே. தங்க தொட்டில் கண்டாயமும் சுவாமி தாண்டுபதி வீதிகளும் சங்கையோடு இடமானமும் சுவாமி தரத்தில் வந்து தோணணுமே. கோட்டையிட்டு கொடியும் கட்டி பெண்ணே கொத்தளமாய் மேடை செய்து நாட்டை எல்லாம் தான் கிழக்கி பெண்ணே நமக்கு பதியேறணுமே. நம்பினோரை காக்கணுமே சுவாமி நாடு கட்டி ஆடணுமே. அம்பலங்கள் ஏறணுமே சுவாமி அவதாரங்கள் நடத்தணுமே. சிங்காசனம் ஏறணுமே பெண்ணே தீவெட்டிகள் போடணுமே. கண்காட்டை காணணுமே பெண்ணே கன்னியரை கைப்பிடித்தார். வாக்கியங்கள் பெருகணுமே சுவாமி பாரில் உள்ளோர் காணுதற்கு ஆக்கி நாங்கள் படைக்கணுமே சுவாமி அமுதருந்தி வாழணுமே. மக்கள் பெற்று வாழணுமே பெண்ணே வந்து என் கால் வீடித்து ஒக்க நின்றாராட்டனுமே பெண்ணே உற்ற பள்ளி மெத்தை சூழ வாழ்பவிசு பெருகணுமே சுவாமி பஞ்சனையில் கொஞ்சணுமே. நூலருமை அறியாமலே கலி தொல்புவியும் மயங்கணுமே. சமசாரி ஆகணுமே பெண்ணே தலையில் ஒரு சுமக்கணுமே. போதாரி ஆகணுமே பெண்ணே உங்களை நான் அடிக்கணுமே. அயலூரு போகணுமே சுவாமி அடைக்க நீரும் வரவேணுமே. கயல்வெளி மார் ஒருதல் சுவாமி கற்றுதல்கள் கொள்ளணுமே. நானும் வந்து நிரத்தனுமே பெண்ணே
நல்ல மொழி சொல்லணுமே. தேனும் பாலும் போல நாமல் பெண்ணே தேசமதில் வாழணுமே. கண்டு இந்த நீசர்குலம் சுவாமி கடிப்பு சொல்லி உம்மை மிக பெண்டுகட்கு வீங்கி என்று சுவாமி பொல்லா பயல் ஏசணுமே. காரணத்தை அறியாமலே பெண்ணே கலிப்பயர்கள் தான் நகைத்தார். மாரணத்தின் தீர்வை தனில் பெண்ணே மடுநரகம் போத்திடுவேன். செம்பவள நற்பதியின் சுவாமி தெருவலங்கள் சுற்றி வந்தோம். ஒன்பதில் நாமல் முக்கி மறு பொழுது வந்தால் வருவோம் ஐயா. சோபனமே சோபனமே சுவாமி திருநடன சோபனமே. தேவர் குரு நாரணர்க்கும் அவர் தேவியர்க்கும் சோபனமே. பூமருந்த இதரிக்கும் அல்ல உன் தேவி மாதுமைக்கும் காமனந்த நாரணக்கும் தெய்வ கன்னியர்க்கும் சோபனமே. பூமடந்தை நாயகிக்கும் நல்ல பொன்னு மண்டை காட்டாளுக்கும் பார்மடந்தை லட்சுமிக்கும் சிவ பகவதிக்கும் சோபனமே. தெய்வானை நாயகிக்கும் நல்ல சிறந்த வள்ளி மடந்தையர்க்கும் ஐவர் குல நாரணர்க்கும் கன்னி அறிவையர்க்கும் சோபனமே. துடியடை கன்னிமாரை திருமணம் திருமால் செய்து குடிபுகள் சான்றோர் மக்கள் குறவைகள் முழக்கத்தோடு திடீரென தெருக்கள் சுற்றி தேவியும் மன்னராக படிமிசை பதியுள்ளே பதித்து வந்திருந்தாரன்றே. இன்னைக்கு திருக்கல்யாணம் முடிச்சாங்க ஐயா. எப்படி யாரு முடிச்சாங்க ஐயா? ஐயா யாரு கல்யாணம் முடிச்சாங்க? பூங்கடல் துவாபர யுகத்தை முடிச்சுக்கிட்டு கலியுகம் ஆரம்பிக்க வரும் பொழுது 7 அம்மம்மார்கள் சுனையாடுவாங்க. அவங்கள்ட்ட அவரு இன்னைக்கு என்னட்ட பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. அவங்க சிவனுக்கு தான் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் வந்து அவங்க 7 பேருக்கும் அவங்களுக்கு அந்த அனலை புனலாம் என்றாகி அப்படி 7 குழந்தைகளை கொடுக்குறாரு இல்லையா? அவங்க தவம் இருக்கிறாங்க. அவங்க தவம் நிறைவேறி அந்த சிவனும் பார்வதியும் வந்து அவங்க தவத்தை நிறைவேற்றி அவங்களுக்கு திருப்பி என்ன பண்றாங்கன்னு கேட்டா அந்த 7 பேரை வந்து சின்ன குழந்தைய பிறப்பாங்க, பருவம் அடைக்கு முன்னாலும் இறந்துருவாங்க. ஆமா, பருவம் அடைகிறதுக்கு முன்னால அவங்க இதுவாயிடுவாங்க. அடுத்த ஆள் இது பண்ணாம அப்போ இந்த வைகுண்ட அவதாரத்துலதான் வந்து அவங்க எல்லாம் பிறந்து அந்த 7 அம்மைமாரையும் கூப்பிட்டு 7ஐயும் ஒன்னா கல்யாணம் பண்றாரு. திருக்கல்யாணம் இவர் மனதில் நினைக்கிறாரு, அதுதான், அவ்வளவுதான் திருக்கல்யாணம். அடுத்த கல்யாணங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தெய்வ சக்திகளை பண்றது.
சிவனாக இருந்து பார்வதியை பண்ணுவாரு, விஷ்ணுவாக இருந்து லட்சுமியை பண்ணுவாரு, பிரம்மாவாக இருந்து சரஸ்வதியை பண்ணுவாரு, முருகராக இருந்து வள்ளிதேவனை பண்ணுவாரு. இது சான்றோர் மக்களை ஈந்த அம்மைமார் 7 கன்னிமார்களையும் பண்ணுவதுதான் இந்த திருக்கல்யாணம். எல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு இருந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா இப்பதான் இப்ப கேட்டோன்னு என்ன சொன்னீங்க? யார கல்யாணம்